ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கோட் திரைப்படத்தில் வந்து ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த அப்டேட்டை கேட்ட உடனே வந்து ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனான தமிழ் சினி படங்கள்லேயே வந்து கோட் திரைப்படம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிட்டாங்க. அதாவது தளபதி விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகிற திரைப்படம் பேர் தான் கோட்ஸ். இந்த திரைப்படத்தோட டேரக்டர் நம்மளோட வெங்கட் பிரபு தான். இந்த திரைப்படம் வந்து சுமார் 300 கோடி பட்ஜெட்டில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிதாக வந்து இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த திரைப்படத்தை கூட நம்ம தளபதி விஜய் கூட சேர்ந்து ஒரு பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, மோகன், லைலா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ரசிகர்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளோட ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்னென்னா, இந்த கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டுலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மேலும் வந்து நம்மளோட கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து ஆகஸ்ட் 15 இல்லைனா 19 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னில் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்கிலும் வந்து கோட் திரைப்படம் மட்டும்தான் ஓடணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு இது வந்திருக்கான். அதாவது இதற்கு முன் வந்து நம்ம தல அஜித்தோட வலிமை திரைப்படம் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அனைத்து தேட்டர்லேயும் ஓடுற மாதிரி வந்து இது வந்துச்சு. இப்போ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலேயே எல்லா தேட்டர்லேயும் வந்து கோட் திரைப்படம் மட்டும்தான் வந்து ஓட போதான். இதை கேட்ட தளபதி ரசிகர்கள் எல்லாம் செம்ம குஷியில் இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து நம்பர் 1 கலெக்ஷனில் கண்டிப்பாக கோட் போயிடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.